இந்த சிறிய உரையிலே எது உண்மையான இறையச்சம் என்ற தலைப்பில் முஸ்லிம்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இறையச்சத்தை சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். கடந்த ஒரு மாதம் ரமலான் மாதத்தில் நம்மிடத்தில் இருந்த இறையச்சம் எப்படி இருந்தது? தொழுவதிலே ஒரு கவனம் இருந்தோம். தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்று தொழுகையிலே கவனமாக இருந்தோம். அதில் அல்லாஹ்வுடைய இறையச்சம் வெளிப்பட்டது. அதே போல இரவு தொழுகைகளையும் தொழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு பள்ளிகளிலே இரவு தொழுகையை தொழுதோம். அதிலும் அல்லாஹ்வுடைய இறையச்சம் வெளிப்பட்டது. அதே போல ஏழை எளிய மக்களை காணும் பொழுது நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு இறையச்சமும் நம்மிடத்தில் இருந்தது. இப்படி அல்லாஹ் எதிர்பார்க்கிற இறையச்சம் அந்த ஒரு மாதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் போது லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அப்ப அந்த இறையச்சம் என்பது ஒரு மாதம் மட்டும்தானா? இல்லை முழு வருடமும் நம்மிடத்தில் அந்த இறையச்சம் இருக்க வேண்டுமா? வருடம் முழுவதும் நம்மிடத்தில் அந்த இறையச்சம் இருக்கணும். 30 நாட்களில் மட்டும் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கி இருந்து அல்லாஹ் அனுமதித்ததை செய்துவிட்டு பெருநாளுக்கு பிறகு நாம் பழைய திசையை நோக்கி பழைய வழியை நோக்கி திரும்பிவிட்டோம் என்று சொன்னால் இந்த இறையச்சம் என்பது அந்த ஒரு மாதம் மட்டும்தான். இந்த நோன்பு அல்லாஹ்வுடைய பார்வையிலே இறையச்சத்தை நம்மிடத்தில் அதிகப்படுத்தவில்லை. அப்ப நம்முடைய இறையச்சம் உண்மையானதுதானா? வருடம் முழுவதும் இந்த இறையச்சம் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ் சொல்வது போல உண்மையான இறையச்சம். அப்படி இல்லாமல் ஒரு மாத காலத்தில் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சி வழங்கி வழிபடுத்திவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 11 மாதங்களில் இந்த வணக்க வழிபாடுகளையும் நல்லமல்களையும் நல்ல காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டோம் என்றால் உண்மையில் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமலை சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள்ங்கிறான். அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று வெறுமனே அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள்ங்கிறான். அப்ப அது என்ன அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள்? இந்த ஒரு மாத காலத்தில் இருந்த இறையச்சம் நம்மிடத்திலிருந்து நீங்கிவிட்டால் இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய அஞ்ச வேண்டிய முறையில் நம்ம இறைவனை அஞ்சவில்லை. வருடம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இறையச்சம் தொடருமானால் அதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹக்கத்து காத்திஹி, அஞ்ச வேண்டிய முறையில் உங்களுடைய இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்றானே. அந்த இறையச்சம் உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இருந்ததற்கான ஆதாரம் என்ன? எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சணும். ஒரு பாவம் செய்வதற்கு முன்பாக சிந்திக்கணும், இது பாவமான காரியமாச்சே, அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், இதை செய்யக்கூடாது என்கிற அச்சம் உள்ளத்தில் வரணும். தொழுகையை விட்டால் அது நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்வியாக மாறுமே, எனவே என்னுடைய தொழுகையை நான் விடாமல் தொடர்ந்து தொழ வேண்டும் என்ற இறையச்சம் உள்ளத்தில் வர வேண்டும். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த நோன்பில் ஒரு மாத காலம் நம்ம பயிற்சி எடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வும் இந்த இறையச்சத்தை தான் பயிற்சியாக தந்திருக்கிறான். அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கணும். என்ன உண்மையான இறையச்சம்? அது எப்படி அச்சத்தில் இறையச்சம்னா உண்மையான இறையச்சம் என்றால் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வது போல அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, உண்மையான இறையச்சம் என்பது நீங்கள் ஒரு காரியத்தை வணக்க வழிபாட்டை விட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இருக்கிறது என்று அஞ்ச வேண்டும். அல்லாஹ் கட்டளையிட்டதை தவறாமல் செய்யாமல் விட்டுவிட்டால் அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பானே என்று அஞ்ச வேண்டும். கவலை உள்ளத்தில் வர வேண்டும். தொழுகிறோம், திடீர்னு ஒரு நாள் ஒரு வேளை தொழுவை விட்டுட்டோம்னா அதை பற்றி கவலை வரணும். அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கணும். சூழ்நிலையின் காரணமாக நான் தொழுவை விட்டுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்ற கவலை உள்ளத்தில் வரணும். ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னால் அல்லது செய்ததற்கு பிறகு அதை உணர்ந்து திருந்தி தவறுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கவலை வரணும்.
இப்படி இந்த உள்ளத்தில் எந்த கவலையும் இல்லாமல், எந்த சலனமும் இல்லாமல், எந்த பாவங்களையும் சர்வ சாதாரணமாக தட்டி விட்டுட்டு போறோம்னு சொன்னா உண்மையில் இறையச்சம் இல்லை, உள்ளத்தில் கவலையும் இல்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கவலைப்பட்டவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய தோழர்களுக்கும் அதை தான் பயிற்றுவித்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்றாங்க, மசூதே இக்ர குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் மீது தானே குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு நீங்கள் சொல்லிதானே நாங்கள் குர்ஆனை தெரிந்து கொண்டோம், உங்களுக்கு நான் குர்ஆனை ஓதி காட்டணுமா அப்படின்னு அப்துல்லா பின் மசூத் கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமாம், பிறர் ஓதுவதை கேட்பதை நான் விரும்புகிறேன், எனவே குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்க ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அத்தியாயம் 4 சூரத்து நிசாவை முதல் வசனத்திலிருந்து ஓதிக்கிட்டே வர்றாங்க. ரசூலுல்லாஹ் மெய்மறந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 40வது வசனம் வரைக்கும் வந்துட்டாரு. 41வது வசனமும் 42வது வசனத்தை ஓதிக்கிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் மசூதனுடைய தொடையில கையை வச்சு தட்டுறாங்க. மசூதை நிறுத்துங்கள், போதும் நிறுத்துங்கிறான். இவர் குனிஞ்சு ஓதிக்கிட்டு இருந்தவர் நிமிர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. என்ன அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தை பாதித்த கவலை கொள்ளக்கூடிய அந்த வசனம் என்ன? அதை நீங்க திருமறையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அத்தியாயம் 4 வசனம் 41 42ல ஃபகைஃப இதா ஜினா மின் குல்ல உம்மத்தின் பி ஷஹீத், நபியே முஹம்மதே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாளை மறுமையில் நாம் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவோம், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஜனாபிக அலா ஹாவுலாஹி ஷஹீதா, முஹம்மதே, இவர்களுக்கு எதிராக உம்மை நான் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்தினால் இவர்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் கேட்கிறான். எல்லா சமுதாயத்துக்கும் நபிமார்கள் அனுப்புனா அந்தந்த நபிமார்களுடைய சமுதாயத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த சமுதாயத்தினுடைய நபியையும் அல்லாஹ் சாட்சியாக்குவான். அப்படி நம்மை அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்தான நம்மையும் அல்லாஹ் நாளை மறுமையில் கொண்டு வந்து நிறுத்தி நமக்கு எதிராக நம்மளுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சாட்சியாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டு சொல்லுகிறான், ஃபகைஃப, இந்த நேரத்தில் அவர்களுடைய முடிவு, அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனின் வசனத்தை சொன்ன மாத்திரத்தில், ஓதிய மாத்திரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் கவருகிறது, கவலை கொள்கிறார்கள், கண்ணீர் வருகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்ட மாத்திரத்தில், அதனுடைய விளக்கத்தை புரிந்த மாத்திரத்தில் நம்முடைய உள்ளத்தில் அச்சமும் பயமும் கவலை வந்தால் நீங்கள் உண்மையான இறையச்சவாதி, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட உள்ளத்தில் இறையச்சம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நம் மீது கடமையாக்கி இருந்தான். அதே போல நீங்க பாருங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் ஒரு நாள் நோன்பு இருந்துட்டு சாப்பிட்ற நேரத்தில் அவருக்கு முன்னாடி உணவுகள் கொண்டாந்து வைக்கப்படுகிறது. அந்த உணவை பார்த்த மாத்திரத்திலே அவர் அழுகிறார். சாப்பாடு கொண்டாந்து வச்சுட்டாங்க, சாப்பிடாம கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுதுகிட்ட அவர் சொல்றாரு, முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உயிரை நீத்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணம் அடைந்தார்கள், அவர் என்னை விட சிறந்தவராக இருந்தார். அப்துர் ரஹ்மான் சொல்றாரு, முஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு அவர்கள் என்னை விட சிறந்தவர், ஆனால் அவர் மரணத்தின் போது கவலையிடுவதற்கு துணி கூட இல்லாத நிலையில் அவர் மரணித்தார். கவலைப்படுறார். இப்படி உணவுகள் இருக்கு, என்னோடு பயணித்த என்னுடைய தோழர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்தவர், அவருடைய மரணத்தின் போது கவலையிடுவதற்கு ஒரு துண்டு கூட இல்லாத நிலையில் அவர் இருந்தார் அப்படின்னு அப்துர் ரஹ்மான் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்றாரு, அவரும் என்னை விட சிறந்தவர், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தன் உயிரை நீத்தவர், அவருக்கும் மரண தருவாயில் மரணத்துக்கு பிறகு கவலைவதற்கு ஒரு துணி கூட இல்லாத நிலை இருந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய செல்வத்தை தந்திருக்கிறான், இவ்வளவு பொருளான உணவுகளை தந்திருக்கிறான், அவர்கள் காணாத, அவர்கள் உண்ணாத, அவர்கள் அனுபவிக்காத இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மாலை மறுமையில் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன்
நான் அஞ்சுகிறேன், நாளை மறுமையில் எனக்கு ஒன்னில்லாமல் போய்விடுவோம் என்று கவலைப்படுகிறேன் என்று கண்ணீர் விட்டு அழுதார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். நம்ம எவ்வளவு உணவுகளை சாப்பிட்றோம். நம்முடைய முன்னோர்கள் வாப்பான்னு நீங்க தலைமுறை எடுத்தோம்னா இப்படிப்பட்ட உணவுகள் அவங்க சாப்பிட்டதே கிடையாது. நம்மை போல விதவிதமான உடைகள் உடுத்தினவர்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செல்வத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு இது பாதகமாக போயிருமோ, நான் செஞ்ச நல்ல அமல்களுடைய கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலே தந்து முடிச்சிருவானோ, மறுமையில் ஒன்னில்லாமல் போயிருமோ என்று கவலைப்பட்டார், கண்ணீர் விட்டு அழுதார். அதுதான் உண்மையான இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்று சோதிக்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சோதிச்சு பார்க்கணும். அதே போல ஒரு வசனம்ங்க, திருமறை குர்ஆன்ல அத்தியாயம் 4 வசனம் 41-2 சாபித் பின் கைஸ் அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு நாள் நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய சபையில ஒரு குழுவுக்கு தலைவர்கள் நியமிக்க வேண்டிய பிரச்சனை வரும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவரையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவரையும் சிபாரிசு செய்தாங்க, இவரை தலைவராக வைங்க. 2 பேருக்கு இடையில விவாதம் முற்றுகிறது. அபூபக்கர் சொல்றாங்க, உமரே நான் எது சொன்னாலும் அதற்கு எதிராக சொல்றது இப்போ வேலையா போச்சு அப்படின்னு சொல்லும்போது உமர் சொல்றாரு, அல்லாஹ் உங்க சத்தியமாக அப்படி சொல்லலை, எனக்கு இவர் தலைவராக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் இவரை சிபாரிசு செய்தேன், உங்களுக்கு விருப்பமானவரை நீங்கள் சிபாரிசு செய்கிறீர்கள் என்று 2 பேருக்கு இடையிலே வாக்குவாதம் முற்றுகிறது, சத்தம் உயர்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த சபையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான். அத்தியாயம் 49 வசனம் 2ல என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தர்ஃபு அஸ்வாத்தக்கும் ஃபௌத சௌத்துன் நபி, நபியினுடைய முன்னால் உங்களுடைய குரல்களை உயர்த்தி பேசாதீர்கள். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க சபையில, அவர் இருக்கும் பொழுது அவர் குரலை விட உங்களுடைய குரல் உயரக்கூடாது, அவர் சத்தத்தை விட உங்களுடைய சத்தம் அதிகப்படக்கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் அறியாத வண்ணம் நீங்கள் இதுகால வரைக்கும் செய்த எல்லா நல்லவர்களும் அழிந்து போய்விடும் என்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தில் இறக்குகிறாங்க. இந்த வசனம் வந்தது அபூபக்கர் உமருக்கு வெளியில் நடந்த விவாதத்துக்கு தான். ஆனால் இந்த வசனம் தனக்கு இறக்கப்பட்டிருக்குமோ என்று சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் கவலைப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சபையில எப்போதும் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு இருப்பாங்க. அன்றைய ஒரு தினம் அவர் காணோம், அந்த சபையில் அவர் இல்லை. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க, எங்க சாபித்தை காணோம், எப்போது நம்ம சபையில் இருப்பாரு, இன்னைக்கு காணமேன்னு கேட்குறாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நான் போய் விசாரிச்சுக்கிட்டு வர்றேன், ஏன் அவர் வரலன்னு விசாரிச்சுக்கிட்டு வர்றேன்னு போறாரு. போய் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை திறந்து பார்த்தா சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் தலை குனிந்தவராறு கண்ணீர் வச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர் கேட்கிறாரு, என்ன நீங்க எங்க இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் கூட தேடுறாங்க, ஏன் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கிறார். அதுக்கு இந்த வசனத்தை சுட்டி காட்டி அல்லாஹ் இது போல சொல்லியிருக்கிறான், நபியினுடைய குரலுக்கு மேலாக உங்கள் குரல்களை உரைத்தாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் உங்களை அறியாமலே அழித்து விடும் என்று ஒரு வசனம் வந்திருக்கு. நான் சாதாரணமாக பேசினாலே சத்தம் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு குரல் மைக் இல்லாமல் நல்ல எஃபெக்ட் இருக்கும், நல்ல டோன் இருக்கும். சில பேருக்கு எவ்வளவு மைக்கை போட்டு கத்துனாலும் சத்தம் வெளியே வராது. இப்படி பல வகை இருக்குல்லே, அதில் இவர் ஒரு வகை. என்ன, மெதுவாக பேசினாலும் சத்தம் ஜாஸ்தியாக இருக்கும், வால்யூம் கூட. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரசூலுல்லாஹ் சபையில் வந்து எப்போ பேசினாலும் ரசூலுல்லாஹ்வுடைய குரலுக்கு மேலே என்னுடைய குரல் சத்தம் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லிட்டான். நான் வந்து ரசூலுல்லாஹ் சபையில் பேசி அது குரல் ஒசந்திருந்தா என்னுடைய நல்ல மல்களெல்லாம் அழிஞ்சு போயிருமே என்று கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறேன்றார். அதுதான் உண்மையான இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சத்தை தான் நம்ம உள்ளத்தில் வரக்கணும். இந்த செய்தியை வந்து அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே சாபித் பின் கைஸ் இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறாரு, கேட்டால் இப்படி விவரம் சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தி ரசூலுல்லாஹ்க்கு போகுது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் நரகவாதி அல்ல, சொர்க்கவாசி என்ற நற்செய்தி அவர்கிட்ட சொல்லிட்டு வாங்க, அவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறான். அதற்கு பிறகுதான் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் வந்து உட்காரவே ஆரம்பிக்கிறார். அதுதாங்க இறையச்சம், அதுதான் உண்மையான கவலை. என்னுடைய அமல் ஆளாக போயிருமே, நாளைக்கு அருமையில் நான் வெறுங்கையோடு போயிடுவனோ என்று பயந்து ஒவ்வொரு அமல்களையும் நீங்கள் செஞ்சால் அதுதான் உண்மையான இறையச்சம். அப்படிப்பட்ட இறையச்சம் நம்ம உள்ளத்தில் இருக்கிறதா? ஒவ்வொருவரும் நெஞ்சில கை வச்சு பாருங்க. 1 மாதம் இருந்த இறையச்சம் பெருநாள் என்றே மறைந்துவிடும். மற்ற மாசத்தை நீங்க கொண்டு போக வேண்டியதில்லை,
பெருநாள் இன்னைக்கு எத்தனை பேர் லொஹர் தொழுகிறாங்க, எத்தனை பேர் சுபு ஜமாத் தொழுகிறாங்கன்னு பாருங்க. ரமலானில் சுபுவை ஜமாத்தோடு தொழுகிற மக்கள் இன்றைய பெருநாள் தினம் அதிகமானவர்கள் சுபு தொழுகை விட்டாங்க. லொஹர் தொழுகிறாங்களா, அசர் தொழுகிறாங்களா, எல்லாம் விடுபட்டு போயிடும். என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் நோன்பை கடமையாக்கிட்டான், தக்குவாவோட இருக்கணும்னா ஒரு மாதம் இருந்துட்டோம், நோன்பு முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம பழைய குருடி கதவை துறவி பழைய விஷயத்துக்கு போயிடுவோம், ஏற்கனவே இருந்த இறையச்சத்தை நம்ம உள்ளத்தில் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு ஒவ்வொரு உள்ளத்திலும் வருதா இல்லையா? அப்போ அதை பற்றி நம்ம சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதே நேரம் ஒரு சம்பவம் பாருங்க. ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீதியில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எதிர்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. வந்தவங்க அபூபக்கர் கேட்குறாங்க, ஹல்லலா நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களான்னு. அவர் அழுகுறாரு. ஏன் என்னாச்சு, எதுக்காக அழுகுறீங்க அப்படிங்கும் போது அவர் சொல்கிறாரு, நான் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன், முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, நல்லா காப்பாற்றணும், நீங்கள் அப்படிப்பட்டவர் இல்லையே, ஏன் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்க என்று அபூபக்கர் கேட்கும்போது ஹஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சபையில் இருப்போம். ரசூலுல்லாஹ் சொர்க்கம் நரகத்தை பற்றி நேரில் பார்ப்பது போல் மார்க்க பயான் பண்ணுவாங்க. அதை கேட்கும்போது நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் அதிகரித்து கொண்டே போகும், கவலைப்படுவோம், கண்ணீர் விடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய சபையை விட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே வந்துட்டோம்டா, கொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் குழாவி கொள்ளுவோம், தொழில் செய்வதிலே சம்பாதிப்பதிலே கவனம் செலுத்துவோம். அந்த இறையச்சம் நம்மளுடைய உள்ளத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ நான் நயவஞ்சகன் தானே, இரட்டை வேடம் போடக்கூடிய அளவில் நான் இருக்கிறேன்னு சொல்லி கவலைப்பட்டார். அந்த மாதிரி கவலை நம்மளுக்கு வந்திருக்குதா? அந்த கவலை நம்ம உள்ளத்தில் என்றைக்காவது இருக்கிறதா? அப்போ சிந்திச்சு பார்க்கணும் அன்பான சோழர்களே. கவலை என்பது உண்மையான இறையச்சம் என்பது இருந்தால்தான் மனதில் வரும். இப்போ ஹந்தலாக்கு வந்துச்சுல, அது எல்லாருக்கும் உள்ளது தான். அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க, இதனுடைய விளக்கத்தை ரசூல்லாட்ட போய் கேட்போம் வாங்கன்னு ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிகிட்டு ரசூல்லாட்ட போகிறாங்க. ரசூல்லாவிட்ட இந்த விஷயத்தை சொன்ன உடனே நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் சொல்வது போல் என்னுடைய சபையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய இறையச்சம் என்னை விட்டு பிரிந்ததற்கு அப்புறமும் தொடர்ந்து இருக்குமானால் உங்களோடு மலாயிக்கத்துமார்கள் மலக்குமார்கள் கட்டி தழுவி முசாபாக செய்வார்கள். நீங்கள் மனிதர்கள் அப்படித்தான் இருக்கீங்க. சபையில் இருக்கும்போது மார்க்க பயான் சொல்லும்போது ஒரு உத்தேகம் வரும், பயம் வரும், கவலை வரும், இறையச்சம் அதிகரிக்கும். பயானை கேட்டுட்டு வெளியே போனால் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம், அந்த நினைப்பு திரும்பி வராது. அது இயற்கை, மனிதனுக்கு அப்படித்தான் வரும் அப்படின்னு நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். நம்மளுக்கு அப்படி இல்லை, எப்போதுமே இல்லை. பயானை கேட்டுட்டு போகிறதுக்கு அப்புறம் போனதுங்கிறது வைங்க, மொத்தமாக நம்மிடத்தில் இறையச்சம் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை சரியாகும். அப்படிப்பட்டவர்களாக நம்ம மாறுவதற்குத்தான் இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கியிருந்தான் என்பதை கவனத்தில் கொள்ளும் அன்பான சோழர்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் நம்முடைய மரணம் நம்மை வந்து அடைவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ளணும். ஏன்னு சொன்னால் வாய்ப்பு எல்லா நேரம் நமக்கு வராதுங்க. கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டோன்னு வைங்க, அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த வாய்ப்பை நமக்கு தந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு நான் உயிரோடு இருக்கணும்ல, அல்லாஹ் தந்தான், அதை பயன்படுத்துவதற்கு நான் உயிரோடு இருந்தால் தான் நான் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா நான் மரணித்து விட்டால் அப்போ அந்த அச்சம் உள்ளத்தில் வரணும். எப்போவெல்லாம் நற்காரியங்கள் நல்லமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறானோ அந்த வாய்ப்பை சிறிதும் தவறவிட்டு விடாமல் முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இம்மையிலும் அருமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறணும். அதற்காகத்தான் இந்த ஒரு மாத காலம் அல்லாஹ் நமக்கு பயிற்சியை தந்திருக்கிறான். இந்த இறையச்சம் அல்லாஹ் சொல்வது போல தக்குவா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நீடிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை உள்ளத்தில் வைங்க. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. நம்ம நினைச்சது நடந்தா ஒன்று நடக்காது, அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். யா அல்லாஹ், இந்த ஒரு மாத காலம் நான் உனக்காக நீ சொன்னதில் கட்டுப்பட்டு நோன்பு நோற்றேனே, அந்த நேரத்தில் உள்ளத்தில் இருந்த இறையச்சம் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரைக்கும் என் உள்ளத்தில் தொடர்ந்து இருக்கணும். அதற்கு நீ அருள் புரிவாயாக என்று படைத்த இறைவனிடத்தில் ஒவ்வொருவரும் கையேந்த வேண்டும். அந்த இறையச்சம் உடையவர்களாகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்வாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும். துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். தொழுகை முடிஞ்சு கலைஞ்சு போகிற நேரத்தில் உங்களுடைய தேவைகளை எல்லாம் படைத்த இறைவனிடத்தில் கேளுங்க.
பிரார்த்தனைகளை வல்லியா. நான் இந்த இடத்திற்கு அவ்வளவு புனிதம் இருக்கிறது, மகத்துவமிக்க நாள். இந்த நாளில் உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். எனவே அன்பான சொல்களே, தொழுது விட்டு வீட்டிற்கு சென்றதற்கு பிறகு, உணவு அருந்தியதற்கு பிறகு தொழுகையை விட்டு விடக்கூடாது, நல்லமல்கள் செய்வதை விட்டு விடக்கூடாது. ரமலான் மாதத்தை உயிரூட்டிய ஹயாத்தாக்கிய நாம் ரமலான் மாதம் அல்லாத நாட்களையும் அந்த இரவுகளையும் வணக்க வழிபாடுகளை கழிக்கக்கூடிய நன்மக்களாக நம்ம மாறும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எல்லாம் நம்ம கரைவில் தந்தருள வேண்டும். துவா செய்தமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த பெருநாள் தினத்தில் தக்பீரை அதிகமாக சொல்லுது. தக்பீர் என்பது மற்றவர்கள் சொல்வது போல நீண்ட நெடிய தக்பீர் அல்ல. தக்பீர் என்ற ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தந்தது அல்லாஹு அக்பர்ங்கிற வார்த்தை தான். அதுதான் தக்பீர். அதை கிடைக்கிற நேரமெல்லாம், வாய்ப்பு கிடைக்கிற நேரமெல்லாம் இன்றைய முழுவதும் அல்லாஹ்வை போற்றி புகழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியிருக்க முடிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.